வீரா சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வள்ளி மாறன் கிட்ட மாறா என்ன மாறா நீ இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழி யோசி அப்படின்னு சொல்லும்போது மாறன் யோசிக்கிறாரு. பேசாமல் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரதட்சணை கேட்ட விஷயத்த அத்தைக்கிட்ட சொல்லலாமா, அத்தைக்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக அப்பா கிட்ட பேசி கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. வேண்டாம், இந்த விஷயத்தை பற்றி அத்தை அப்பா கிட்ட போய் பேசினா பணத்துக்காக தான் அத்தை வேண்டான்னு சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிப்பாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அந்த விஷயத்த சொல்லவே மாட்டார். கொஞ்சம் நேரத்தில் வீரா மேரேஜோட சாம்பிள் இன்விடேஷன் வருது. அதை பார்த்துட்டு மாறன் ஒரு மாதிரி ஆயிடுவார். அத்தை சாம்பிள் இன்விடேஷன் அனுப்பியிருக்காங்க, எனக்கு அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, பேசாமல் நீயே இந்த இன்விடேஷனை எடுத்துகிட்டு போய் அவங்கக்கிட்ட எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வரியா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு வள்ளி சரி நான் எடுத்துகிட்டு போகிறேன், வீரா கிட்ட தனியாக பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மாறன் அப்படின்னா வேண்டாம், நீ போனனா ஏதாவது பேசிட்டு வருவேன், நானே எடுத்துகிட்டு போய் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் அரவிந்தோட அப்பா ராமச்சந்திரனுக்கு கால் பண்ணுறாங்க. ராமச்சந்திரன் அவர்கிட்ட ரொம்ப வேண்டாம் வெறுப்பாக தான் பேசுவார். சம்மந்தி இந்த மாதிரி துணியெல்லாம் எடுக்கணும், அரவிந்த் நாம் அவங்க கடை இருக்கும்போது எப்படி வேறு கடையில் போய் எடுக்கிறது அப்படின்னு சொல்கிறான், அதனால் துணி எடுக்கிறதுக்கு உங்கள் கடைக்கே வரலான்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ராமச்சந்திரன் ரொம்ப அமைதியாக இருப்பார், எந்த பதிலுமே சொல்ல மாட்டார். என்ன சம்மந்தி அமைதியாக இருக்கீங்க, என்ன பதிலும் சொல்லலை அப்படின்னு கேட்கும்போது ராமச்சந்திரன் சரி வாங்க அப்படின்னு மட்டும் ஒரே ஒரு வார்த்தையில் சொல்கிறாங்க. சரிங்க சம்மதி, அப்போ நாங்கள் நாளைக்கு கடைக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. அப்போ ராமச்சந்திரன் இந்த ஆள் கடைக்கு துணியை மட்டும் எடுத்துகிட்டு போனால் பரவாயில்ல, ஏதாவது உளறி வச்சுட்டா என்ன பண்ணுறது, வீர வர வருவா அப்படின்லாம் ராமச்சந்திரன் யோசிச்சுட்ருக்காங்க. அங்கே அரவிந்தோட அம்மா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்குறாங்க, எங்க இந்த துணிக்கு நகைக்கெல்லாம் நாம தான் செலவு பண்ணணுமா அப்படின்னு கேட்க, அதுக்கு அவர் அதுக்கு தானே நான் ராமச்சந்திரனுக்கு கால் பண்ணி பேசினேன், அவங்க கடைக்கு துணி எடுக்கிறதுக்கு வரேன்னு சொல்லியிருக்கேன், அதில் அப்படியே மொத்தமாக எடுத்துட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்டு அவங்க அம்மா எங்க அப்போ நான் முகூர்த்த புடவை ரேஞ்சில் எடுத்துக்கிட்டோமாங்க அப்படின்னு கேட்குறாங்க. தாராளமாக எடுத்துக்கோ, அவங்களால எதுவுமே பண்ண முடியாது, பெரிய லிஸ்ட்டாக போடு, மொத்தமாக எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நகை எவ்வளோ எடுக்கிறதா யோசித்து வச்சுருக்கேன், அவங்க மாப்பிள்ளைக்கு எவ்வளோ போடுவாங்க அப்படின்லாம் அதை பற்றி பேசும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, என்னங்க ஒரு கையில் காப்பு செயின் அப்படி தானே போடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன நீ ரொம்ப சிம்பிளாக சொல்கிற, நாம் எவ்வளோ கேட்டாலும் அவங்க கொடுத்து தான் ஆகணும், அதனால் லிஸ்ட்டை கொஞ்சம் பெருசாக போடு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மாறன் சாம்பிள் இன்விடேஷன் எடுத்துகிட்டு வீரா வீட்டுக்கு கிளம்புறதுக்காக போகும்போது ராமச்சந்திரன் இந்த விஷயத்தை பற்றி மாறன் கிட்ட சொல்கிறாங்க, நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க துணி எடுக்கிறதுக்காக நம்ம கடைக்கு வராங்க, அவங்கக்கிட்ட ஒழுங்காக மரியாதையாக நடந்துக்கோ, அவங்கள பார்த்து அனுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக மாப்பிள்ளையோட அப்பா கிட்ட ஒழுங்காக பார்த்து பேச அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. வீரா வீட்டுக்கு இன்விடேஷன் எடுத்துகிட்டு மாறன் போகிறாரு. அங்கே போயிட்டு இன்விடேஷனை அவங்கக்கிட்ட காமிக்கிறாரு. அதை பார்த்துட்டு வீரா சொல்கிறாங்க, என்ன இது, இதில் உன்னோட பேரே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மாறன் இப்போ என் பேர் தான் ரொம்ப முக்கியமா, அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வீரா என்ன இப்படி சொல்கிறேன், முதல்ல உன்னோட பேர் போடணும், உன் பேர் இதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது வீராவோட அம்மா அதை வாங்கி பார்த்துட்டு, தம்பி இதில் உங்கள் வரவை அன்புடன் எதிர்நோக்கும் அப்படின்னு கடைசியில் போடுவாங்கள்ல, அங்கே உங்களோட பேரை போட சொல்லிவிடுங்க, அப்படியே பிரிண்ட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது மாறன் அதெல்லாம் வேண்டான்னு சொல்கிறாங்க. உடனே வீரா இங்கே பாரு, இப்போ நீ போட சொல்ல போறியா இல்லை நான் சாருக்கு கால் பண்ணி நானே பேசிட்டோமா அப்படின்னு சொல்லும்போது அப்போ மாறன் சரி நானே போட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி நாளைக்கு கடைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முகூர்த்த புடவை எடுக்கிறதுக்காக வராங்க, நீங்களும் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறன் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே அங்கேருந்து வெளியில் வருவார். அதே மறுநாள் எல்லாரும் கடைக்கு வந்திருப்பாங்க. அரவிந்த் அவங்களோட அப்பாவை மட்டும் கடைக்கு வராங்க, கண்மணி பிருந்தா அப்படின்னு எல்லாருமே அங்கே வந்துட்டுருப்பாங்க, வள்ளி மாறன் எல்லாரும். அப்போது அரவிந்த் அவங்க அப்பா மட்டும் வரதை பார்த்துட்டு ஏன் அவங்க வரலையா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீ எல்லாரும் வராங்க. மாறனுக்கு ஒரு பக்கம் ரொம்ப கோவம் வருது, இந்த ஆள் என்ன பிளானோட இன்றைக்கி வந்திருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. கடை ரொம்ப பெருசாக இருக்கே, நல்ல வியாபாரம் ஆகும் போல இருக்கே மெயினில் இருக்கிறதுனால அப்படின்லாம் கேட்கும்போது மாறனை எவ்வளோ சுருட்டிட்டு போகலான்னு பார்க்குறான் போல இருக்கு அப்படின்லாம் மனசில் நினச்சிட்டு இருப்பாங்க. அப்போ ராகவன் மாறன் கிட்ட சொல்கிறாங்க, மாறா எதுவும் நீ பேசிடாத, பெருசாக எந்த பிரச்சனையும் பண்ணாத, தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்ல, அந்த ஆளை பார்த்தாலே எனக்கு கோபமாக வருது, அவன் என்னைக்கு எனக்கு கையில் தனியாக மாட்ட போகிறான்னு தெரியல அப்படின்னு மாறன் ரொம்ப கோபமாக இருப்பார்.
அதுக்கப்புறமா வந்துட்டு வள்ளிலாம் வந்து நாம் இவங்களெல்லாம் தனியெல்லாம் விடக்கூடாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நேராக போகிறாங்க. பட்டு சாரி செக்ஷனில் வந்து சாரி எல்லாம் எடுத்து போடுவாங்க. அரவிந்தோட அப்பா வந்துட்டு நல்லா காஸ்ட்லியான சாரியாக எடுத்து போடுமா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சாரி எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருப்பாங்க அரவிந்த், வீரா, அதுக்கப்புறம் அவங்க பக்கத்தில் அரவிந்தோட அப்பா வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. எல்லாரும் வந்து பார்த்துட்டு இருக்கும் போது மாறன் வந்து பார்க்கும்போது கரெக்டாக அரவிந்த் வந்துட்டு வீராவை வச்சுக்கன்னு வாங்காமல் பார்த்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்து மாறன் வந்துட்டு என்ன இவன் பசியில் இருக்கிறவன் பிரியாணி பொட்டலத்தை பார்க்குற மாதிரி பார்க்குறானே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ஓடி போய் அரவிந்த் நடுவில் போயிட்டு நின்றுடுறாரு. மாறன் வந்துட்டு இதை நம்ம எப்படியாவது கட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் போய் நின்றுடுவார். நின்று உடனே அரவிந்துக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அப்படியே டென்ஷனாக அப்படியே திரும்பிப்பாங்க. இதை பார்த்து கண்மணி வந்துட்டு ஓஹோ அவங்க 2 பேரையும் பார்க்க விடாமல் பண்ணுறதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறியா நீ, இப்போ பாரு என்ன பண்ணுறேன் அப்படின்னு கண்மணி வந்து யோசிக்கிறாங்க. மாறன் வந்துட்டு அந்த சாரி எடு இந்த சாரி எடு அப்படின்னு சொல்லிட்டு வீராக்கும் அரவிந்துக்கும் நடுவில் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இதனால் அரவிந்த் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவார். உடனே கண்மணி வந்துட்டு சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் மாறன், நீங்களே வந்து வீராக்கு வந்து முகூர்த்த சாரியை வந்து எடுத்து காட்டுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் அரவிந்தோட அப்பா கிட்ட வேற சொல்கிறாங்க கண்மணி வந்துட்டு இவர் அவ்வளோ சூப்பராக சேல் பண்ணுவார், புடவையே வேண்டான்னு சொல்கிறவங்களே வந்து புடவை கடை வாங்கியாவது எடுத்துகிட்டு போவாங்க, அந்த மாதிரி வந்து இவர் சேல் பண்ணுவார், அந்த அளவுக்கு இவருக்கு எல்லாத்தையும் பற்றியும் தெரியும் அப்படின்லாம் வந்து ரொம்ப ஓவராக பில்டப் கொடுத்து சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு அப்படியா அப்படின்னு வந்து அவர் கேட்டுட்டு இருக்கும்போது கண்மணி வந்து சொல்கிறாங்க, மாறன் நீங்களே வந்து சாரி எடுத்து காமிங்க அப்படின்னு சொன்னதுமே மாறன் தயங்குறாரு. அப்போ அரவிந்த் வந்துட்டு அவர் ஃபீல் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன், விடுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா வேண்டாம் அப்படின்னு வந்து கண்மணி சொல்கிறாங்க. இல்லை நான் எடுத்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் போயிட்டு ஒவ்வொரு சாரியாக எடுத்து காமிக்கிறாங்க. அப்போது ஒரு ஸ்டோன் வச்ச சாரியை வந்து எடுத்து நல்லா இருக்குது அப்படின்னு அரவிந்த் சொல்லவே வந்து அதை மேலே வந்து போட்டு பார்க்குறாங்க. வீரா வந்துட்டு மேலே போட்டு பார்த்துட்டு நல்லா தான் இருக்குது, ஆனால் எனக்கு இந்த ஸ்டோன் வச்சது பிடிக்கல, கொஞ்சம் பிளெயினாக பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி உங்களோட விருப்பம்தான் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது சாரி வந்து இது நல்லாயிருக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது அப்போது மாறன் வந்துட்டு சேச்சா அதெல்லாம் வேண்டாம் இருங்க நான் உங்களுக்கு வேறு ஒரு சூப்பரான சாரி எடுத்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிளெயினாக வந்து ஒரு சாரி வந்து எடுத்து காமிக்கிறாங்க. இது பாருங்கள் இதுதான் வீராக்கு பர்ஃபெக்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள், மேலே போட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. வீராவும் மேலே போட்டு பார்க்குறாங்க. போட்டு பார்த்ததுமே வந்துட்டு அரவிந்த் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொன்னதுமே பரவாயில்லையே சூப்பராக செலக்ட் பண்ணுறீங்க, நல்லா இருக்குது, நீங்கள் கேட்ட மாதிரி இது காஸ்ட்லியான சாரீ தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக எல்லா சாரியும் எடுத்து போடுறத பார்த்துட்டு என்ன இவன் உண்மையாலே சந்தோஷமாக செய்கிறானா, என்ன இவ்வளோ நல்லா சிரிச்சுக்கிட்டே எடுத்து போடுறானே அப்படின்னு கண்மணிக்கு ஒரு பக்கம் குழப்பம், வள்ளிக்கும் அதே குழப்பம்தான், என்ன தான் பண்ணுறான் இவன் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா மாறன் வந்து வீரா கிட்ட வந்து கேட்குறாங்க, என்ன வீரா பிடிச்சிருக்கா அப்படின்னு மட்டும் கேட்குறாங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.